கார்த்திகேயன் காளியை காமிச்சு இவங்க யாருன்னு கேட்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல காளி பார்வதியோட உருவத்துக்கு மாறுறாங்க. இதையும் கார்த்திகேயன் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. கார்த்திகேயன் அவங்க கிட்ட போய் கேட்கிறாரு, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க யாருன்னு கேட்க, நான் தான் பார்வதி, மகாதேவரோட மனைவி, உன்னை காப்பாத்தா தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா குழந்தைக்கு ஒரு ஆபத்துனா தாய் எப்படியும் ஓடி வந்துருவா. ஆமாப்பா, நான் தான் உன்னோட தாய் அப்படின்னு சொல்ல கார்த்திகேயன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. கார்த்திகேயன் பெண்கள் கிட்ட அவர் போய் கேட்கிறாரு, இங்க பார்வதி என்ன சொல்றாங்க, இவங்க சொல்றது எப்படி சாத்தியமாகும், நீங்க தானே என்னோட அம்மா, பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு கார்த்திகை பெண் சொல்றாங்க, நான் இப்ப சொல்ல போறது உண்மை, நான் வளர்த்தவ மட்டும்தான், இந்த பார்வதி தாய் தான் உனக்கு உயிர் கொடுத்தவங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட இவர் திரும்பி பார்வதியை பாக்குறாரு. அந்த அம்மா ரொம்ப எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருக்காங்க. கார்த்திகை பெண் இப்போ இந்த முழு கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சில விஷயங்களுக்கு முன்னாடி கங்கை நதியில எங்களுக்கு கிடைச்ச 6 பாகங்களாக அப்படின்னு கார்த்திகை பெண்ணும் சொல்ல, பார்வதியும் வா மகனே என் பக்கத்துல வா, இந்த ஒரு நொடிக்காக நான் காத்திருந்தேன், நீ பக்கத்துல ஒரு தாய்க்கான உரிமை எனக்கு கொடுன்னு அவங்களும் தாய் பாசத்தோட கூப்பிடுறாங்க. முருகனும் ஒரு குழந்தையா கார்த்திகை பெண்களை அனுமதி கேட்கிற மாதிரி பார்க்க அவங்களும் தலையசைக்கிறாங்க போங்கிற மாதிரி. 2 கைகளையும் விரிச்சு அந்த அம்மா பாசத்தோட முருகனை அழைச்சிட்டு நிக்க, இவரும் பக்கத்துல போறவரை அப்படியே கையெடுத்து கும்பிடுறாரு. இவங்க பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவர் சொல்ல, மன்னிச்சிருங்க பார்வதி தேவி. பார்வதி ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க. இதை கேட்டதும் அவங்கள பார்த்தாதான் ரொம்ப பாவமா இருக்கு. இவர் சொல்றாரு, இன்னைக்கு என்னோட தாய் பத்தின உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், ஏன் இந்த உண்மையை எங்க அம்மா என்கிட்ட மறைச்சாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரையும் தான் என்னோட தாயை நினைச்சிட்டு இருந்தேன். உங்களோட அன்பு ரொம்ப களங்கம் இல்லாத இருந்துச்சு, இவங்க கூட இருந்தப்ப நான் ரொம்ப பாதுகாப்பா இருந்தேன். எப்பவுமே ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் யாரால விளக்கப்பட்டுச்சோ, யாரோட மடியில நிம்மதியா கண்மூடி தூங்குச்சோ அவங்கள தான் அம்மாவா நினைக்கும். அதே மாதிரி ஒரு குழந்தை பார்வையால இல்ல மனதால தான் அவங்களோட அம்மா உணரும். அந்த வகையில பார்த்தா இவங்க எல்லாரும் தான் என்னோட அம்மா அப்படிங்கிறாரு. யாரும் எதுவும் பேச முடியாம நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, நீங்க தான் என்னோட அம்மானா இத்தனை வருஷமா நீங்க எங்க இருந்தீங்க, இப்போ புதுசா உரிமையை கொண்டாடுறீங்களே, இத்தனை வருஷம் ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்யாம எங்க இருந்தீங்க, கடமை எதுவும் செய்யாம உரிமையில எதிர்பார்க்க முடியாது பார்வதி தேவின்னு பேரை சொல்லவும் அந்த அம்மா கண்ணீரோட அதை கேட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்க்காத உங்களை என்னோட தாயின் என்னால எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு அவர் தர மாதிரி கேள்வியும் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன்ப்பா, ஏன்னா நான் இந்த கார்த்திகை பெண்களுக்கு இங்க வரமாட்டேன்னு வாக்கும் கொடுத்திருந்தேன், நான் வந்திருந்தேன்னா நீ இவங்களை எல்லாம் அம்மாவை ஏத்துட்டு இருந்திருக்கவும் மாட்டேன், நீ பிறந்ததுல இருந்தே உனக்கு காப்பாத்தினவங்களாச்சு, என்னோட சுயநலத்துக்காக இவங்களோட தாய்மை என்னால் எப்படி பறிக்க முடியும் அப்படின்னு பார்வதியும் தன்னோட தரப்புல இருக்க நியாயத்தையும் சொல்றாங்க. ஆனாலும் கார்த்திகேயன், இன்னைக்கு நீங்க இதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷமா இவங்க தான் என்ன வளர்த்தாங்க, இன்னைக்கு அவங்களோட தாய்மையை பறிக்கிறதுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுவும் இல்லாம உங்களுக்கு என் மேல உரிமை இருக்கலாம், இருந்தாலும் என்னோட அம்மாக்களை நான் துன்பப்படுத்த மாட்டேன் அப்படின்னு அவரும் திரும்புறாரு. உடனே இவங்க சொல்றாங்க, உன்னோட மனநிலையை என்னால புரிஞ்சுக்க முடியுது, இருந்தாலும் நான் என்னோட நம்பிக்கையை வச்சுதான் எல்லா முடிவையும் எடுத்திருக்கேன் இது வரைக்கும், அதே மாதிரி நீ உன்னோட நம்பிக்கை அடிப்படையா வச்சு சில முடிவுகளை எடுக்கலாம், என்ன உன்னோட தாயா கூட ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா உன்னோட தந்தையை சந்திக்கிறதுக்கு நீ கையிலாயம் வர வேண்டிய காலம் வந்துருச்சு, அவரோட ஆசீர்வாதத்தை நீ வாங்கணும் அப்படின்னு சொல்ல, இதனடா புது பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி முருகன் திரும்பவும் பாக்குறாரு ஆச்சரியமா. திரும்பவும் அவர் கார்த்திகை பெண்களை பார்க்க அவங்க சொல்றாங்க, பார்வதி தேவியா சொல்ற எல்லா விஷயங்களுமே உண்மைதான், இது நாங்க எதிர்பார்த்த ஒண்ணுதான், நீ கையிலாம் கிளம்ப வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு அவங்களும் அழுதுகிட்டே சொல்றாங்க. கார்த்திகேயனும் அவங்க கிட்ட சொல்றாரு, நான் கையிலாயம் போறேன், உங்களோட கட்டளை நான் மீற மாட்டேன், ஆனா இன்னைக்கு சொல்ல மாதிரி எப்பவும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா தாய்க்கும் மகனுக்குமான உறவு ஆத்ம சம்பந்தப்பட்டது, அது எனக்கு புரிஞ்சிடாது, இன்னைக்கு மகாதேவர் தான் என்னோட தந்தைங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறந்துடாதீங்க, என்னைக்குமே நீங்க தான் என்னோட தாய் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. இந்த உலகம் என்னைக்குமே கார்த்திகை பெண்களோட புதல்வனா தான் பாப்பாங்க. இதை கேட்டு பார்வதி கண்ணீர் விடுறாங்க. இருந்தாலும் இவங்க ஆனந்த கண்ணீரோட பாத்துட்டு இருக்க எல்லாரையும் கண்டிட்டு வணங்குறாரு. இந்த மயில் தொகையை அவங்க கிட்ட கொடுக்க அவங்களும் அது கண்ணீரோட வாங்கிக்கிறாங்க. எழுந்து எல்லாரையும் வணங்கிட்டு பார்வதி முகத்தை கூட பார்க்காம வாங்க போகலாம் அப்படிங்கிறாரு. பார்வதியும் கார்த்திகை பெண்கள் கிட்ட வணங்கி ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும், ஏன்னா நீங்க தான் உலகத்தோட பெரிய அருளான தாய்மையை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இவங்களும் வணங்கிட்டு முருகன் கைகளை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்காக அவர் கையை பிடிக்க போறாங்க. அவர் அவங்க கிட்ட இருந்து விலகி நகர்ந்து வர்றார். கார்த்திகை பெண்களுமே ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த அம்மா ரொம்ப வேதனையோட பாத்துட்டு இருக்காங்க. பார்வதி கார்த்திகை பெண்கள் அழகியோட நிக்க பார்வதியும் கார்த்திகேயனும் அந்த இடத்துல இருந்து கைலாயத்தை நோக்கி கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.